உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவிலில் 161 அடி உயர கோபுரத்தின் மீது பிரதமர் மோடி கொடியேற்றி வைக்க உள்ளார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टानेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु प्रेखादशवा मारुताः प्रश्नीमाताराः शोभञ्जावानो वेदथे खोजगमायाः अग्ने जिह्वा मानवाः सूरचक्षसो विषवेनो देवा अवसागामन्निः भद्रं कर्णेभिः श्रेणुयाम देवा भद्रं पश्येमाक्षभिर्जयतराः स्थिरैरङ्गैस्तुष्टुवाग्गोंसस्तनो भिर्व्यासे माहि देवहितं जदायुः हरिः ॐ राम नाम लिया अकाल मृत्युहरणं सर्वव्याधि विनाशनं श्रीराम शरणपादोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते। अकाल मृत्युहरणं सर्वव्याधि विनाशनं श्रीराम शरणपादोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते। உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீராமர் கோவிலின் கொடியேற்ற விழா தற்போது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் கவியரசன். கவியரசன் விவரங்களை வழங்கும். வணக்கம் அபிராமி. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில பாலராமர் கோவில் 2024ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. அந்த ராமர் கோவில்ல பாலராமர் சிலையை பிரதமர் மோடி அவர்கள் பிரதிஷ்டை செய்தார். இந்த நிலைமையில ராமர் கோவில்ல
கொடியேற்றக்கூடிய நிகழ்வு இன்றைக்கு மிகவும் கோலாகலமாக நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். நேரலையில பார்க்கலாம். ஏராளமானோர் கூடியிருக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்களும் அதே போல RSSனுடைய தலைவர் திரு மோகன் பாகவத் அவர்களும் அங்க சிறப்பு பூஜைகள்ல ஈடுபட்டாங்க. அந்த குடியேற்றும் நிகழ்வுக்கு முன்பாக அதெல்லாம் நம்ம நேரலையில பார்த்தோம். இந்த குடியேற்ற நிகழ்வை பொறுத்த வரைக்கும் 30 அடி உயர கம்பம் இதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. காவி கொடியும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கொடியில சூரிய சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது எதுக்காக அப்படின்னா, ராமர் பிறந்த சூரிய குலத்தை குறிக்கிற வகையில சூரிய சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கொடியோட நடுவுல ஓம், அப்புறம் மந்தாரை மரம் இதெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல பிரதமர் மோடி அவர்கள் அந்த கொடியை ஏற்றி வைக்க போறாரு. இதற்காக அயோத்திக்கு அவர் சென்ற போது ஒரு உற்சாக வரவேற்பை அயோத்தி மக்கள் கொடுத்தாங்க. பிரதமர் அவர்கள் ரோட் ஷோவிலும் ஈடுபட்டார். தற்போது குடியேற்றுவதற்கு முன்பாக சிறப்பு வழிபாடுகளை அவர் மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இந்த கொடியேற்று நிகழ்வுக்காக கிட்டத்தட்ட 100 டன் பூக்களை பயன்படுத்தி அலங்காரம் செய்திருக்கிறாங்க. ராமர் கோவில்ல இருக்கக்கூடிய பல இடங்கள் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த அலங்காரத்தோட சிறப்பு அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, ராமருக்கு மிகவும் பிடித்தமான பூக்களை பயன்படுத்தி தான் இதை மேற்கொண்டிருக்கிறோம். அதன் காரணமாக இன்றைக்கு அயோத்தி மலர் அலங்காரங்களால ஜொலிக்குது. விநாயகர் மற்றும் ராமருக்கு முதலில் சாமந்தி பூக்கள் வச்சிருக்கிறோம். கோயிலையும் நகரத்தையும் அலங்கரிக்க சுமார் 100 டன் பூக்களை பயன்படுத்தியிருக்கோம்னு இந்த ஏற்பாட்டாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மிகவும் ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்காங்க. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணத்துல நாங்களும் வேலை பார்த்திருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு மிகவும் பெருமையான மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அயோத்தியில இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ராமர் கோயில்ல 161 அடி உயரமுள்ள பிரதான கோபுரத்தின் மேலதான் இந்த கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டு அங்க கொடியேற்ற நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இதற்காக காலையிலிருந்தே ஏராளமானோர் அந்த கோயிலை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் கூட நிகழ்ச்சி முடிந்த பிறகுதான், சிறப்பு விருந்தினர்களுடைய தரிசனம்லாம் முடிந்த பிறகுதான் மக்களுக்கு உள்ள கோயில தரிசனம் பண்றதுக்கு அனுமதி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடிக்கம்பத்தினுடைய சிறப்பம்சம்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது 360 டிகிரி கோணத்திலையும் சுழலும் வகையிலும் அந்த கொடி பொருத்தப்பட இருக்கிறது. அதனால எந்த பக்கம் வேணாலும் அது சுற்றும், எங்க காத்தடிச்சாலும் அது சுழற்று வரக்கூடிய வகையில அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முன்பாக மோடி அவர்கள் சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தகவல்களுக்கு நன்றி கவியரசன். ओम ज्योतिर्ज्योतिरग्निः स्वाहा सूर्योज्योतिर्ज्योतिः सूर्यः स्वाहा अग्निर्वर्चो ज्योतिर्वर्चः स्वाहा सूर्यो वर्चो ज्योतिर्वर्चः स्वाहा ज्योतिः सूर्यः सूर्यो ज्योतिः स्वाहा चंद्रमा मनसो जातश्चक्षुः सूर्यो अजायत श्रोत्राद्वायुश्च प्राणश्च मुखादग्निरजायत ओम नमो भगवते उत्तम श्लोकाय नम आर्य लक्षणशील व्रताय नम उपशिक्षितात्मन उपासित लोकाय नमः साधुवाद निगषणाय नमो ब्रह्मण्य देवाय महापुरुषाय महाराजाय नमः। कृपारत्नाकराय भगवते श्रीरामचंद्राय नमः। चरणकमलेषु मन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि नमस्करोमि।
हमारे गरीब से प्रधानमंत्री जी ने कम समय में कुछ जाना है वहाँ जाना था ये ध्वनिदंड जो शिखर के ऊपर लगाया गया है अब तुम इधर क्या कर रहे हैं? अहमदाबाद से बना 42 में 12 तो वहाँ हो रहा है शिखर के नीचे तो वहाँ ट्रेन में आ जाएगा। शिखर के ऊपर केवल 30 फीट ऊंचा होगा और शिखर 161 फीट ऊंचाई पर है। तो ध्वज जिस स्तर पर आपकी कुर्सियां लगी हैं उस भूतल से 191 फीट ऊपर डायगोनल तिरछा चढ़ाया जाए। आप देखते होंगे मंदिर नीचे से चौड़ा होता है, जैसे जैसे ऊपर जाते हैं वो सिकुड़ता जाता है। உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீராமர் கோவிலில் கொடியேற்ற விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அது குறித்தான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 161 அடி உயரமுள்ள பிரதான கோபுரத்தின் உச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காவி கொடியை ஏற்ற உள்ளார். இந்த விழாவுக்காக ராமர் கோவில் மற்றும் அயோத்தி நகரம் முழுவதும் சுமார் 100 டன் மலர்களை கொண்டு பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ராமர் விரும்பும் சாமந்தி பூக்கள் சிறப்பு அலங்காரத்தில் இடம்பெற்றிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கிறது. கோபுரத்தில் ஏற்றப்பட உள்ள இந்த காவி கொடி 22 அடி நீளமும் 11 அடி அகலமும் கொண்டது. இது 42 அடி உயர கம்பத்தில் 360 கோணத்தில் சுழலும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. கொடியில் சூரியன், ஓம் போன்ற புனித சின்னங்களும் இடம்பெற்றிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. இந்த விழாவில் பிரதமர் மோடியுடன் RSS தலைவர் மோகன் பாகவத் அவர்களும் பங்கேற்றுள்ளார். உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீராமர் கோவிலின் கொடியேற்ற விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அது குறித்தான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்காக மக்கள் அங்கு குவிந்திருக்கும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 161 அடி உயரமுள்ள பிரதான கோபுரத்தின் உச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த காவி கொடியை ஏற்க உள்ளார். இந்த விழாவுக்காக ராமர் கோவில் முழுவதும், அயோத்தி நகரம் முழுவதும் சுமார் 100 டன் மலர்களை கொண்டு பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளன. ராமர் விரும்பும் சாமந்தி பூக்கள் சிறப்பு அலங்காரத்தில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கிறது. கோபுரத்தில் ஏற்றப்பட உள்ள இந்த காவிக்கொடி 22 அடி நீளமும் 11 அடி அகலமும் கொண்டது. இது 42 அடி உயர கம்பத்தில் 360 கோணத்தில் சுழலும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. கொடியில் சூரியன், ஓம் போன்ற புனித சின்னங்களும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த விழாவில் பிரதமர் மோடியுடன் RSS தலைவர் மோகன் பாகவத்தும் பங்கேற்றுள்ளார்.
கொடியேற்றத்தை முன்னிட்டு 100 டன் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கொடியேற்ற விழாவால் விழா கோலம் பூண்டிருக்கிறது அயோத்தி நகரம். தற்போது நம்மோடு செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இருக்கிறார். கவியரசன், ஸ்ரீராமர் கோவிலின் கொடியேற்ற விழா குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. இன்றைக்கு அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவில்ல கொடியேற்ற விழா நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான செய்திகளையும் காட்சிகளையும் நம்ம காலை முதலே பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி அவர்கள் அயோத்திக்கு போயிருக்காங்க. விழாவில் கலந்து கொள்வதற்காக அவர் திறந்த வாகனத்தில் சென்ற போது சாலையின் இருபுறமும் இருந்து ஏராளமான மக்கள் அவருக்கு ஒரு உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க. அயோத்தியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட கனெக்ட் அங்க உண்டு. ஏன்னா ராமர் கோயில் ஒரு பல பேருடைய கனவாக இருந்தது. அந்த கனவு 2024ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. அப்ப கோயில்ல ராமருடைய சிலையை பிரதிஷ்டை செய்வதற்காக பிரதமர் மோடி அவர்கள் தான் போனாங்க. அந்த பூஜைகள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது அயோத்தியுடைய பிரதமருக்கு ஒரு எமோஷனலாகவோ ஒரு கனெக்ட் உண்டு. தற்போது இன்றைக்கு இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியிலையும் அவர் கலந்துக்கிட்டு கொடியை ஏற்ற போகிறாரு. கோயிலினுடைய பிரதான கோபுரத்தின் மீது தான் அந்த கொடி ஏற்றப்பட இருக்கிறது. அதுல முக்கியமான சின்னங்கள்லாம் பொறிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சூரிய சின்னம், அதே போல ஓம், மந்தாரை மரம், இதெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்குது. இந்த காட்சிகள்ல பார்க்கலாம். பல்வேறு ஆன்மீக மதகுருக்கள்லாம் அங்க கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். யாத்திரிகர்கள், ஆன்மீகத்தை பின்பற்றுவோர், அதாவது பக்தர்கள் மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மீகவாதிகளும் பலர் அங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு ராமரை சென்று வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்க இங்க வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு சிறப்பு விருந்தினர்கள்லாம் வழிபாடு நடத்திய பிறகுதான் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில RSS தலைவர் மோகன் பாகவத் அவர்களும் பங்கேற்றிருக்கிறாரு. இது இல்லாம நாடு முழுவதும் ஏராளமான பொதுமக்கள் கலந்துட்டு இருக்காங்க. இந்த குடியேற்ற நிகழ்வுக்கு முன்பாக சிறப்பு வழிபாடுகள்லாம் அங்க நடைபெற்று வருது. அதுல மோடி அவர்களும் மோகன் பாகவத் அவர்களும் கலந்து கொண்ட காட்சிகளை தான் நம்ம பார்த்தோம். அவங்களே சாமிக்கு தீபம் காட்டி சிறப்பு வழிபாட்டுல பங்கேற்றாங்க, மேற்கொண்டாங்க. அதனை தொடர்ந்துதான் இந்த குடியேற்ற நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இதற்காக அயோத்தி நகரமே ஒரு உச்சகட்ட பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பொதுவாக பிரதமர் ஒரு உச்சபட்ச பாதுகாப்பு அந்த வட்டத்துல இருக்கிறதுனால அவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளிலும் அந்த இடங்கள்லையும் பாதுகாப்புகள் எப்போதுமே பலமாகத்தான் இருக்கும். அதே போல இன்றைக்கும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் அதுல கலந்துக்க வரக்கூடிய மக்கள் கூட ஒரு சிறிய சோதனைக்கு பிறகுதான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா பிரதமர் போன்ற ஒரு முக்கியமான
தலைவர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி என்பதால இந்த சோதனைகள்லாம் நடைபெற்றிருக்கிறது. இன்னொரு பக்கம் அயோத்தி நகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. நமக்கு நினைவு இருக்கலாம், 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அந்த கோயில்ல சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட போதும் அயோத்தி இதே போன்றதொரு விழாக்கோலத்தை கண்டிருந்தது. தற்போதும் 100 டன் மலர்களால அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. ராமருக்கு பிடித்த மலர்களை வைத்து பண்ணியிருக்கிறாங்க. ராமர், விநாயகர் சிலைகள் இதற்கெல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது மலர்களால. அதே போல நகரத்தின் பல்வேறு இடங்களையும் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அயோத்தி நகரமே ஒரு உற்சாக கடல்ல மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால அங்க பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்துல பிரதமர் மோடி அவர்கள் இந்த கொடியை ஏற்ற இருக்கிறாரு. அதன் பிறகு அவர் உரையாற்றலாம், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள். அப்போது அவர் சில முக்கியமான விஷயங்களை பேசலாம். குறிப்பாக ராமர் கோவிலுக்கும் தமக்கும் இருக்கக்கூடிய உறவு தொடர்பு பற்றி அவர் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கணும் என்ன நடக்க போகிறது. அப்படின்னா இணைப்பில் தொடரலாம் கவிரசன். உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீராமர் கோவிலின் கொடியேற்ற விழா கோலாகலமாக தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது குறித்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 22 அடி நீளம் 11 அடி அகலம் கொண்ட காவி நிற கொடியை பிரதமர் மோடி ஏற்ற இருக்கிறார். 161 அடி உயரம் உள்ள பிரதான கோபுரத்தின் உச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி காவி கொடியை ஏற்ற இருக்கிறார். கொடியேற்றத்தை முன்னிட்டு 100 டன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதாகவும் கொடியேற்றத்தால் விழாக்கோலம் பூண்டிருக்கும் அயோத்தி நகரத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவிலில் 161 அடி உயர கோபுரத்தின் மீது பிரதமர் மோடி கொடியேற்றி வைக்க உள்ளார். இந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேச அயோத்தியில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீராமர் கோவிலின் கொடியேற்ற விழா தற்போது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அது குறித்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் உற்சாகமாக கொடியேற்ற நிகழ்வுக்காக காத்திருக்கும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 161 அடி உயரமுள்ள 161 அடி உயரமுள்ள பிரதான கோபுரத்தில் உச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காவி கொடியை ஏற்ற உள்ளார். இந்த விழாவுக்காக ராமர் கோவில் மற்றும் அயோத்தி நகரம் முழுவதும் சுமார் 100 டன் மலர்களை கொண்டு பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ராமர் விரும்பும் சாமந்தி பூக்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. கோபுரத்தில் ஏற்றப்பட உள்ள இந்த காவி கொடி 22 அடி நீளமும் 11 அடி அகலமும் கொண்டது. இது 42 அடி உயர கம்பத்தில் 360 கோணத்தில் சுழலும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. கொடியில் சூரியன் சின்னம், ஓம், மந்தாரை மரம் உருவம் பொறித்த காவி நிற கொடியானது ஏற்றப்பட உள்ளது.
கொடியேற்றத்தை முன்னிட்டு 100 டன் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. கொடியேற்ற நிகழ்விற்காக அயோத்தி நகரமே விழா கோலம் கொண்டிருக்கும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தி ராமர் கோவிலில் கொடியேற்ற விழாவானது வெகு விமர்சையாக கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பிரதமர் மோடி கொடியேற்றுகிறார். பிரதமர் மோடியுடன் RSS தலைவர் மோகன் பாகவத் அவர்களும் பங்கேற்றுள்ளார். அயோத்தி ராமர் கோவிலில் கொடியேற்ற விழா கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது குறித்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 161 அடி உயர கோபுரத்தின் மீது ஏற்றப்படும் காவி கொடி 161 அடி உயரமுள்ள பிரதான கோபுரத்தின் உச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த காவி கொடியை ஏற்றவிருக்கிறார். இந்த விழாவில் RSS தலைவர் மோகன் பாகவத்தும் பங்கேற்றிருக்கிறார். இந்த விழாவுக்காக ராமர் கோவில் மற்றும் அயோத்தி நகரம் முழுவதும் சுமார் 100 டன் மலர்களை கொண்டு பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக ராமர் விரும்பும் சாமந்தி பூக்கள் சிறப்பு அலங்காரத்தில் இடம்பெற்றிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கிறது. चक्षसो वृषवेनो देवा अवसागमन्निहा भद्रं कर्णेभिः श्रेणुयामदेवा भद्रं पश्येमाक्षभिर्जयतराः स्थिरैरङ्गैस्तुष्टुवाग्गोंसस्तनो भिर्वियासे माहि देवाहितं जदायुः हरिः ॐ சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம G Squareல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். Yes, launching G Square Etna Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.